உன்னிடத்தில் பணம் தீர்ந்தவுடன் உன் நெருங்கிய நண்பர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள் என்று நிச்சயமாகவே உன்னிடத்தில் நான் சொல்லுவேன். உன்னுடைய காசு பணம் தேவையில்லை, நீ ஒருவன் இருந்தால் போதும் என்று உன் முன்னாடி உன் நண்பர்கள் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இருதயத்தில் உன்னை அசட்டை செய்வார்கள். அது நடிப்பு, உண்மையல்ல. இது நண்பத்துவம் அல்ல, அடிமைத்துவம் என்று தெரியாமலேயே மறுபடியும் நண்பர்களை சம்பாதிக்க பணத்தை தேடுவாய். உன் பணத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உன் நண்பர்களை பெற்றுக்கொண்டதை மறைத்து உன் நண்பர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக இருப்பதைப் போல நடிப்பாய். உன்னை அவர்கள் மதிக்க வைப்பதற்காக நீ விலையை செலுத்துவாய். நான் ஒரு காலத்தில் செய்ததைப் போல நீயும் உன் நண்பர்கள், குடும்பம், தேவன் மத்தியிலே வாழ்நாள் முழுக்க பொய்யனாகவே சுற்றி திரிவாய். உன்னிடத்தில் உள்ள பணத்தின் அளவை வைத்து உன் சமாதானத்தை மதிப்பிடுவதை நிறுத்துங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் உங்களை ஆண்டு கொள்ள பணத்தை பயன்படுத்துகிறான். உங்கள் பெற்றோர்கள் ஐஸ்வர்யவானா இருப்பதினால் உங்களுக்கு லகுவாக பணம் கிடைத்து விடலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கோ எந்த